காதல் அழகானது. யுவர்ஸ் பத்மாஷ். வித் லவ், யுவர்ஸ் பத்மாஷ். அது சரி, உன் செல் சுவிட்ச் ஆஃப் வந்தது. பேட்டரி லோனா சார்ஜ் ஏத்திக்க. போய் சொல்லாத. ஏய் சீ, ஒரு குட் நியூஸ். நீ கொடுத்திருக்கிற செடியில ஒரு அழகான ரெட் ரோஸ் பூத்திருக்கு. சோ நம்ம லவ் சக்சஸ். அப்படியா? எல்லோ ரோஸ் தான் பூக்குன்னு சரியா நீ மாட்டிக்கிட்ட. உன்னை சாய்பாபா கோயிலுக்கு கூட்டு போய் மொட்டை தான் அடிக்கணும். ஆனா நீ மொட்டையில பாக்குறது கொஞ்சம் சுமாரா தான் இருப்ப. ஹே சீ, சின்ன குட்டி. சரி, டைம் ஆச்சு, போன் வைக்கிறேன். போன் வைக்க போறியா? முத்தம் கிடையாதா? ப்ளீஸ் ஒரே ஒரு முத்தம் குடுறா. நோ வே. ஏய், ஒண்ணே ஒண்ணுதானே. முத்தம் வேணுமா ஐயாக்கு? ஹலோ, முத்தம் கொடுக்காம வச்சா பெரிய பாவம் வந்து சேருமா. எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த பாவம் தீராதான், தெரியுமா? எவன்டா அது நடுவுல? யாராது? என் வீட்டுக்கே போன் பண்ணி என் பொண்ணுகிட்டயே முத்தம் கேக்குறியா? உங்க வீட்டுக்கு போன் பண்ணிட்டு பக்கத்து வீட்டு பொண்ணுட்டு முத்தம் கேட்டா லாஜிக் கிடைக்காத அங்கிள். அவ்வளவு தைரியமாடா அவனுக்கு? இதத்தான் இங்கிலீஷ்ல லவ்ன்றாங்க. ஏய், லவ் பண்றியா? ஆமா, லவ் தான். காதலிக்கவே கூடாதுன்னு சொல்ற உன்னோட காலேஜ்ல காதல்னாலே பிடிக்காத ஓ பொண்ணையே காதலிச்சு அவகிட்டயே முத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான். எப்படி எப்படி இருக்கு? கையில சிக்கினா தொலைஞ்சடா. என்ன தொலைக்கிறதுக்காக தான் என்ன பெற்றிருக்காங்களா? சரி, அடி வா. பெத்த பொண்ணை காதலிச்சா யாருக்கு தான் கோவம் வராது? அதுவும் உனக்கு காதல்னாலே சுத்தமா பிடிக்காது. அப்படி இருக்கும்போது உனக்கு கோவம் நிச்சயமா அதிகமா தான் வரும். இங்க பாரு, இந்த லவ்ங்கிறது தும்மல் மாதிரி. அது எப்போ எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அது கண்டிப்பா எல்லாருக்கும் பரவியே தீரும். அத நான் பாத்துக்கிறேன். உன் பேரை மட்டும் சொல்லுடா. அட்ரஸ் தேடி நானே வரேன். அட்ரஸ் தான் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கே. நீ என்ன தேட வேண்டிய அவசியமே இல்ல. உன் காலேஜ் ரெக்கார்ட பார்த்தாலே தெரியும். உன்னோட காலேஜில் இருக்கிறது மொத்தம் 20,000 ஸ்டூடெண்ட்ஸ். அதுல 12,000 ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ். அவங்கள உன்னோட பொண்ணோட லவ்வர் யாருன்னு உன்னோட பொண்ணோட உதவி இல்லாம நீ எப்படிப்பா கண்டுபிடிக்க முடியும்? என் பொண்ணு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் கேவலமானவன் இல்லடா. நானே உன்னை கண்டுபிடிச்சு என்ன பண்றேன்னு பாரு. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. எங்களோட காதல் 250cc பைக்ல 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. நான் அப்படியே ரைஸ் பண்ணி ஸ்பீடா போயிட்டே இருப்பேன். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க காதல் போற ஸ்பீட்ல செயின் இருந்த சைக்கிள்ல வந்துட்டு இருக்க உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. எப்படி உன்னால பிடிக்க முடியும்? இந்த ஸ்பீடுக்கு டிஸ்க் பிரேக் நான் தாண்டா. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. என் பொண்ண மட்டும் விட்டு இல்லடா, இந்த காலேஜ விட்டு உன் படிப்பை விட்டு நீ ஓடுற மாதிரி நான் பண்றேன். கூடிய சீக்கிரம் பண்றேன். தெரியாம தப்பு பண்ணிட்டான்னு நீ அவதிப்படத்தாண்டா போற. சால்ரா பத்மாஷ். சேலஞ்ச் விடுறியா? அப்படின்னா டபுள் சேலஞ்ச். அவர் காலையில இருந்து ரூமை விட்டு வெளியில வரலாமா? எதனால? மனசு சரியில்லை. டாடி, என் பொண்ணு எல்லா விஷயத்தையும் என்ன கேட்டுதான் செய்வான்னு நான் நினைச்சேன். ஆனா அவளுக்கும் தனியா முடிவெடுக்க தெரியுங்கிறத நான் மறந்துட்டேன். நீ எந்த காலேஜ்ல படிக்கணுங்கிறத நான் முடிவு பண்ண. நீ மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல, ரொம்ப தைரியசாலின்னு எல்லாருக்கிட்டையும் நான் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன். நீயும் சாதாரண பொண்ணு தாங்கிறத நிரூபிச்சுட்ட. இன்னைக்கு உன்னால நான் தலை குடிஞ்சு நிக்கிறேன். என்னோட கனவு எல்லாத்தையும் தகர்த்துட்டேன்.
அது இல்ல டாடி. போதும் நிறுத்து. சின்ன வயசுல இருந்தே சவாலுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்தான். நான் ஒரு பிரின்சிபால். எந்த கேள்விக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பொறுத்திருந்து பாரு. இத பாருங்க சார், தயவு செஞ்சு உங்க பொண்ண சந்தேகப்படாதீங்க. மத்தவங்களுக்கு நாம உதாரணமா தான் இருக்கணும். முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற குறைய நாம தீர்த்துக்கணும். இந்த காதல்னால என்னென்ன பிரச்சனை வருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சார், நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டு தான் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். டோன்ட் வரி. உங்க பொண்ணு கூட இனிமே யார் பேசுறான்னு கண்காணிக்க வேண்டியது என் பொறுப்பு சார். உங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் வராது பிரச்சனை சார். எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். இன்னும் 25 நாளைக்குள்ள அவன் யாருங்கிறத கண்டுபிடிக்க, இல்லன்னா உங்களுக்கு இங்க வேலை இல்ல, அவ்வளவுதான். ஐய, இவனால முடியாத வேலையெல்லாம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறான். இவனுக்கு இதே வேலையா போச்சா? லஞ்சம் கொடுத்து வேலைக்கு சேர்ந்தா இதான் கதியா? எங்க அப்பா கிட்ட எதுக்காக சவால் விட்ட? அவர் டென்ஷன் ஆயிட்டார் தெரியுமா? என்னம்மா ரொம்ப ஹாட்டா இருக்க போல இருக்கு. வாட் யூ திங்க் அபௌட் யுவர்செல்ஃப்? எங்க அப்பா கிட்டயே நீ சவால் விட்டுருக்கல்ல, அந்த அளவுக்கு தில் இருக்கா உனக்கு? எங்க அப்பா சிங்கம், அத மனசுல வச்சுக்கோ. சிங்கமா? அப்படின்னா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அவருக்கு வால் எங்க இருக்கு? ஏய், என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? அந்த பொண்ணுகிட்ட என்ன பேசிட்டு இருக்க நீ? அது அம்மாவுக்கு ஒரு டவுட், அதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். டவுட் அதான். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீயே ஒரு பெரிய டவுட், இதுல நீ வேற மத்தவங்களுக்கு டவுட் கிளியர் பண்ண போறியா? ஓரமா நின்னு வேணா வேடிக்கை பாரு. எல்லாரும் கவனிங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். உங்க ஒவ்வொருத்தரையும் நான் கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன். அதனால உங்கள யாருக்கு என்ன டவுட் வந்தாலும் சரி, நேரா வேணுகிட்ட வந்து கேளுங்க. அந்த பக்கம் பாய்ஸ் இருக்காங்க, இந்த பக்கம் கேர்ள்ஸ் இருக்காங்க. நடு பக்கத்துல நீ தானே இருக்க. நீ தான் டவுட்ட கிளியர் பண்ணணும். வேணு. அப்புறம் அமுதாக்கு ஏதோ டவுட்டா? அமுதா, உன் டவுட்ட நீ அவங்கிட்ட கேளு, இவங்கிட்ட கேட்காத. போ, உன் இடத்துக்கு போ. இங்க பாரு அமுதா, உனக்கு எல்லாமே நான் சொல்லி தரேன். முதல்ல இந்த வால்வை இப்படி திருப்பணும். அப்பதான் இவனுக்கு நான் யாருன்னு புரிய வைக்கிறேன். டேய், என்னடா பண்ண போற? வேணு கண்ணா, எனக்கு ஒரு சின்ன டவுட். இது ஒர்க் பண்ண மாட்டேங்குது. பாத்தியா, அவனுக்கு ஆன் பண்ண கூட தெரியல. நீ புத்திசாலி பொண்ணு, சீக்கிரமா புரிஞ்சுக்குவே. ஐ வில் கம் பேக். அவன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிடும். ஐ லவ் யூ. இந்த இதை வாங்கிக்க. என்னது? லவ் லெட்டர். எங்க டாடிக்கு வந்துட்டு சொல்லு. அவர் வந்தா வரட்டும், முதல்ல நீ இதை வாங்கிக்க. சார் அதை ஓபன் பண்ணிடுங்க சார். அதை ஓபன் பண்ணா உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை சார். தயவு செய்து ஓபன் பண்ணுங்க சார் ப்ளீஸ். பிரிச்ச பிரச்சனை எனக்கு இல்லடா, உனக்கு தான். ஜெய் ஆதிபராசக்தி. உலகத்துல இருக்கிற எல்லா சக்திகளையும் ஆட்டி படைக்கிறவ தான் ஆதிபராசக்தி. அந்த ஆதிபராசக்தியை நம்புறவள அவ கைவிடுறது இல்ல. அவங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும். இந்த பேப்பர் துண்டை பாக்குறவங்க தவறாம இதே மாதிரி 50 முறை எழுதி எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்படி படிக்கிறவங்க செய்ய தவறுனா அவங்க ரத்தம் கக்கி சாவாங்க. என்னடா இது மிரட்டல? அப்படி பண்ணா தெய்வ குத்தம் ஆயிரும் சார். ஜெய் ஆதிபராசக்தி. என்ன சார், சேர்ல உட்கார்ந்து ஏதோ சீரியஸா எழுதிட்டு இருக்கீங்க போல இருக்கு. என்ன எழுதிருக்கீங்க? வாட் இஸ் திஸ்? நினைச்ச காரியம் நிறைவேறணும்னா 50 முறை எழுதி கொடுக்கணும், இல்லைன்னா ரத்தம் கட்டி சக்தி. ஜெய் ஜெய் ஆதிபராசக்தி அம்பாளே ஈஸ்வரி. ஆதிபராசக்தி 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 அம்பாளே. ஏய், செம்ம கில்லாடி ராணி. நம்ம 2 பேரும் மீட் பண்ணோன்னு இப்படி எல்லாரையும் எழுத வச்சு முட்டாளாக்கிட்டியே. பாவம்டா. என்ன பாவம்? இது பாவம் இல்லம்மா, புண்ணியம். இங்க இருக்கிற எல்லாரும் சுத்தமா கடவுளை மறந்துட்டாங்க. அதான் எல்லாருக்கும் கடவுளை ஞாபகப்படுத்துறேன். இது தப்பா? தப்புதான். இப்ப அதுக்கான தண்டனையா நான் உனக்கு ஒண்ணு கொடுக்க போறேன், வாங்கிக்கோ. காதலிக்கிற பொண்ணை கோபப்படுத்துற மாதிரி என்னைக்குமே காதல நடந்துக்க கூடாது. ஒருவேளை அந்த காதலி சொல்றதையும் தாண்டி அந்த காதலை ஏடா கூடமா ஏதாவது நடந்துக்கிட்டான்னா அவளே ராட்சசியா மாறி அவனை கொன்னுடுவா. பார், நீ ராட்சசியா மாறினாலும் மோகினியா மாறினாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஏய், செக்ஸியா பாக்காத, அப்புறம் கண்ணு அவிஞ்சு போயிடும். உன்னை பார்க்க முடியாம போற கண்ணு இருந்தா என்ன?